வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம்பிஎஸ் ஃபேமிலி. இன்றைக்கி நீங்கள் என்ன விளாக் பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி வந்து என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஈவினிங் விளாக். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொட்டரெலாம் போட்டு நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா திங்கிறது இருங்க. காய்கறி வீட்டில் சுத்தமாக இல்லை, ஓகேங்களா? ஒன்றுமே இல்லை, ஸ்நாக்ஸ் இல்லை, ஒன்றுமே இல்லை. வந்து நம்ம வாங்க போகிறோம். எல்லாம் வந்து வாங்கிட்டு வரோம். அந்த விளாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க. பாப்பா வந்து 12 நாள் 10 நாள்னு சொல்லக்கூடாதுன்னு இருக்கா. 12 நாள் கழித்து நாளைக்கு தான் ஸ்கூலுக்கு போக போகிறாங்க. அவங்களுக்கு ஸ்நாக்ஸு, காய்கறி இதெல்லாம் வந்து வாங்கத்தான் நம்ம இப்போ கிளம்பிட்டோம். அதே மாதிரி 12 நாள் கழிச்சு காய் வாங்குறோம். இந்த 12 நாள் என்னத்தை காயே வாங்கலை. இந்த 12 நாள் சொன்ன மாதிரி என்னத்தை தின்னோன்னு எங்களுக்கே தெரியலை. இது வேற மாதிரி இருக்கு. இல்லை, உண்மையிலேதான் தக்காளி சாப்பாடு, புளி சாப்பாடு, லெமன் சாப்பாடு இப்படியே போயிடுச்சு வாழ்க்கை. ஒரு வாரம் நம்ம ஊருக்கு போயிட்டோம், அதனால தெரியல. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு அப்படின்னு சொல்லி ஒன்று செஞ்சிருந்தேன். அதில் பருப்பே போடல. பருப்பு ஒரு கேட்டா மறந்துட்டாலாமா. நான் டக்குன்னு மயக்கமா தலை சுத்துற மாதிரி இருந்துச்சுங்க. மூடி வச்சுட்டு வந்து விசில் 3 விசில் வந்துட்டு அதுக்கப்புறம் யோசிக்கிறேன். நான் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணியோ தக்காளி சாப்பாடோ இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் காய் பிரியாணி இந்த மாதிரி வந்து ஏதாவது வேகுது அப்படின்னா விசில் வந்ததுக்கப்புறம் அந்த 3ஆவது விசில் அதை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அதை ஸ்மெல் பண்ணுவேன். அது ஸ்மெல் பண்ணும், நல்லா இருக்குது அப்படின்னு அந்த ஒரு ஃபீல் வந்து வரும். மேக்ஸிமம் எனக்கு அப்படின்னு கிடையாது, சமைக்கிற எல்லாத்துக்குமே அந்த இது வந்து இருக்கும். இன்றைக்கி வந்துட்டு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் என்னமோ இல்லையே, என்ன இல்லை, என்னமோ மறந்துட்டு என்ன போட்டேன். நம்ம தக்காளி போட்டோம், வெங்காயம் போட்டோம், மிளகா போட்டோம், உப்பு கூட போட்டோம், வேற என்ன, ஐயோ பருப்பு போட மறந்துட்டோம் அப்படின்னு கேட்டால் வந்து அரிசி பருப்பு சாப்பாடு அப்படின்னு. அப்போ தான் தெரிஞ்சுது நான் பருப்பு போடலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் தெரிஞ்சுது. சரி ஓகே, இன்றைக்கி ஏதோ ஒரு கன்றாவி காலையில் செஞ்சு காலையிலையும் சாப்பிட்டாச்சு, மத்தியானம் சாப்பிட்டாச்சு, அவ்வளோதான் முடிஞ்சுது. அது நைட்டுக்கு வந்து சப்பாத்தி வச்சு தக்காளி வணக்கணும், யாராவது செஞ்சு தருவாங்க அப்படின்னு நான் வந்து ஆசையாக இருந்தேன். பட் ஆனால் வந்து என்கிட்ட என்ன வேணும்னு கேட்கல. இப்போ வரைக்கும் என்ன சாப்பிட்றேன் அப்படின்னு கேட்கல. அது வந்து வேறு விஷயம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணிக்கே சொல்லணும். நம்மளுக்கு 8 மணிக்கு சொன்னாலும் நம்ம செஞ்சுருவோம். 10 மணிக்கு செஞ்சாலும் 10 நிமிஷத்தில் அதை செஞ்சு நம்ம கையில் கொடுத்துருவோம். பட் ஆனால் அவங்க அப்படி கிடையாது. 4 மணிக்கே சொல்லணும். எனக்கு தோணுதே இப்போ தான் தோணுச்சு. ஜஸ்ட் நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு தோணுச்சு. சீட்டு பணம் கட்ட போயிருந்தாரு. இப்போ தான் எனக்கே தோணுச்சு. நான் என்ன பண்ண முடியும்? சரி வாங்க போயிட்டு இப்போ காய் வாங்கிட்டு வந்து டைம் இருந்தால் நம்மளே செய்வோம். இல்லாட்டினா என்ன கொடுக்குறாங்களோ தின்னுட்டு கொடுப்போம். ஓகேங்களா, வாங்க போவோம். இட்லி தான் ஊற்றணும். எத்தனை இது சொல்லியிருக்கு? 1 2 3 4 இருக்கா? காய் கடைக்கு காய் ஃப்ரீயாக வாங்கிட்டு இருக்கிறாங்க. என்ன காய் தான் பொறுக்கிறேங்க? சரி, நான் கேமரா தூக்கணுன்னே ஆக்ஷன் அப்படின்னு வந்துடுறது. வீட்டுக்கு வந்தாச்சு. என்ன வாங்கிட்டு வந்திருக்குன்னு பார்க்கலாமா? எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் அவ்வளோ கம்மியாக 4 காய் 100 ரூபா. ரொம்ப நாள் கருச்சு இன்னைக்கு தானே வாங்கியிருக்கிறோம். கிட்டது வாங்குவேன். சரி போன மீன் மார்க்கெட் 2 காய் 3 காய் நான் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காய் எப்பவும் போல வந்து காய் இதை விட பொடுசாகவும் இருக்கும். 4 காய். ஆமாம், இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. 100 ரூபாய்க்கு இதோட பொடுசாக கொடுப்பாங்க. இப்போ 4 காய். மார்க்கெட் போனால் அப்போ இன்னும் கம்மியாக வாங்கிக்கலாம். ஆமாம், மார்க்கெட் சைடு மார்க்கெட் போனோம். காய் வந்து இன்னைக்கு கொஞ்சம் காய் வந்து நான் இதைத்தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எதை எடுத்துகிட்டு வந்திருக்க? அழுகி போனதாவா? அதே மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரசம் ஒன்றுமே வைக்கல. ஓ, இட்லி. என்ன காய் நிறையா இருக்க மாதிரி இருக்கு? நிறைய இருக்க மாதிரி இல்லை, நிறையத்தை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ நான்வெஜ் எதனால தெரியுங்களா? நான்வெஜ் வந்து சாப்பிடல, ஆனால் காய்கறி வந்து என்னால் சாப்பிட முடியுது. காய்கறி நல்லா தான் சாப்பிட்றேன். அதனால் என்ன பண்ணிட்டேன்னா இப்போ நீ என்ன பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா காய்கறியில் இறங்கிடலாம். கறியை விட்டுட்டு காயை மட்டும் சாப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமாம், உண்மைதான். ஏன்னா சாப்பிட முடியலை. சரி அதுதான் நம்மளால் முடியலன்னா இதுவாக சேர்த்திப்போம். ரசத்தோட காய் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கு. இல்லை சாம்பாருக்குள்ளே போட்டாலும் சாப்பிட்றேன். சாம்பார் மொத்தத்தில் காய் புளிக்குழம்புலேருந்து எல்லாமே காய் சாப்பிட்றேன். அவ்வளோதான். மற்றபடி வந்துட்டு கறியெல்லாம் சாப்பிட முடியல. காய் எல்லா காயுமே பிடிக்குது தான். எல்லா காயும் சாப்பிட்றேன்னா அதனால் வந்து பார்த்திங்கன்னா காயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன்.
இல்லாட்டினா அளவா 80 ரூபாய்க்கு வாங்குவேன். எத்தனை காய் வாங்கியிருக்கேன்? காயாக இருந்தால் பார்க்குறேன். ஒன்று முள்ளங்கி, பீட்ரூட்டு, சொரக்காய், கோவக்காவா? கோவக்காவும் வாங்கியிருக்கேன். கோவக்காய், அவரைக்காய். சாமி வந்துருச்சு. பாப்பா பிடிக்க சொன்ன ஜூஸ் போட்டுமா? இல்லை அவ்வளோதான். இது ரேட் விஜயோட அப்பா பேசுகிறாரு. கேரட் பீன்ஸு ரேட் வச்சு. அது சீசன் மாறும்போது கண்டிப்பாக ஒவ்வொன்றும் ரேட்டு கூட தான் செய்யும். இங்கே ரெட்டை கத்திரிக்காயா இருக்குது எல்லாம். எல்லாமே அப்படித்தான் இருக்குது. வேற நான் எடுத்த கத்திரிக்காய் மொத்தமா அப்படித்தான் இருக்குன்னு பார்த்தா அங்க இருக்கிற கத்திரிக்காய் எல்லாமே அப்படித்தான் இருந்துச்சு. எல்லாமே ரெட்டை கத்திரிக்காயா? ஆமா, ஆட்டா போட்டிருக்கேன். இது 4 கைது எடுத்து அந்த கத்திரிக்காய் எடு, அந்த கத்திரிக்காய் எடு, இந்த கத்திரிக்காய் இந்த இது அது பக்கத்தில் அங்கே இருப்பேன். அதான் காட்டு மாதிரியே இருக்குது. அங்கே வரு. இது விடு, இது தேவைப்படும் அப்பாவை கொடு. இது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க எடுத்திருக்கேன். பீன்ஸா சைடு போட்டாரு, தூக்கி போட்டாரு போல. இது 2 எடுத்து போட்டேன். இதுக்கு தனியாக 10 ரூபா வாங்கிட்டு வருங்க. இங்கே இருங்க இந்த 4 காய்க்கு. அதுக்கு எதுக்கு 4-10 ரூபா நீ கொடுத்த? அதுக்கு எடுத்து போட்டப்ப இது இல்லை எடை நிற்கலன்னு சொல்லி தூக்கி போட்டேன்னா இது ரேட் வச்சுங்க 10 ரூபா அப்படின்ட்டு. அப்போ பீன்ஸ் எடுத்து போட்டிருக்கணும், வேற ஏதாவது காய் எடுத்து போட்டிருக்கணும். நிறைய ஆளு நின்றுட்டு இருந்தாங்க, அதனால எடுக்கலை. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த காய் சூப்பராக இருக்கும். கோவக்காய் செம்மையாக இருக்கும். ரசம் வச்சு இல்லை சாம்பார் வச்செல்லாம் வணக்கணும்னா செம்மையாக இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நான் டெய்லி ரசமும் காய் மட்டும்தான் பிரியா செய்ய போகிறேன். எனக்கு நல்லா தெரிஞ்சு சாம்பார் வச்சு வணக்கும் போது சூப்பராக இருக்கும். காய் நல்லா இருக்கும். எங்க அது ஒரு வகை சின்னதும் பெருசுமா இருக்குது. இல்லை எல்லா காயுமே அப்படித்தான் இருக்கீங்க. இதுவும் விளையாச்சு தான் 30 ரூபாயாமா பட்டாணி. எல்லாம் நினைப்பாங்க என்ன இந்த பிள்ளை வெறும் காயா வாங்கிட்டு இருந்தது, கறி வாங்கல. காய் வாங்கி 10 நாள் ஆச்சுமா. காய் வெறி வந்துருச்சாட்ருக்கு எனக்கு என்னமோ அப்படித்தான் நினைக்கிறேன். 10 நாளைக்கு அப்புறம் காய் வாங்கியிருக்கேன். இத்தனை காய் வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபா. 150 ரூபாயா? கூரை எவ்வளவு? கிலோ எவ்வளவு? கூரெல்லாம் இல்லை, கிலோ தான். இது ஒவ்வொன்றும் அதிகம். 3 கிலோ இருந்துச்சு. கரெக்டு தான், 3 கிலோ இருந்துச்சு. அதான் கிலோ எவ்வளவு? 50 ரூபாயா? 50 ரூபா. 40 ரூபா நோட்டுட்டு இருந்தாங்க. 40 ரூபா எல்லாம் ஐயப்பசாமி எல்லாம். உனக்கு காய் வேணா இனிமேல் சொல்லிடு, நம்ம ஞாயிற்றுக்கிழமை போய் அங்கே சந்தையில் வாங்கிட்டு வந்துடுவோம். எங்கே? மீன் மார்க்கெட்டுக்கிட்ட. காய்கொசரம் போனா நல்லா இருக்குமே. காய்கொசரம் அங்கே தாண்டி போகணும். காய்கொசரம் போகாமல் அப்புறம் எதுக்கோசரம் போகிறது? மீன் எடுத்தா போகலாம். அதான் எடுக்க மாட்டேன் இப்போ. சரி ஆமா, போனாலும் காயும் கொஞ்சம் அதிகமாக வாங்கிக்கலாம். அங்கே இந்த 300 ரூபாய்க்கு அங்கே வாங்கியிருந்தா 2 இந்த 150 ரூபாய்க்கு அங்கே வாங்கியிருந்தா இன்னொரு 50 ரூபாய்க்கு சேர்த்து வாங்கியிருந்தா 2 வாரத்துக்கு வந்துடும் ஃபுல்லாக. இல்லை எச்சா வந்திருக்கும் காய். இந்த 150 ரூபாய்க்கு அங்கே வாங்கினா எச்சா வந்திருக்கும். இந்த காய் இத்தனை மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த காய் மட்டும் அது அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். கேரட் தான் பாதியே இருக்குது என்னமோ. இவங்க கிட்ட நல்லா இருந்துச்சு. எல்லாம் முழுசா இருந்தது. இதுவும் கிடந்துச்சு. அப்போ இதெல்லாம் ஒரு கடையில் வாங்கினாங்களா. தேங்காயும் தண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் வாங்கினேன். தண்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு செஞ்சு, அதனால தண்டு வாங்கிட்டேன். நாளைக்கு வந்து நம்ம வீட்டில் என்ன அப்படின்னா சுரக்காய் சாம்பார். சுரக்காய் சாம்பார். சுரக்காய் இந்த 4 பேர் என்ன அவரைக்காய். இது மனசே இல்லை எனக்கு. 10 ரூபாய்க்கு 4 அவரைக்காய் போட்டிருக்காரு. சங்கட்டமாக இருக்குது எனக்கு. என்ன பண்ணுறது? சுரக்காயும் இந்த 4 அவரைக்காயும் போட்டு சாம்பார். அதனால வந்து அதை வெளியே வச்சுருவோம். மித்த எல்லாத்தையும் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். காய் வந்து பார்த்தீங்கன்னா என்ன காய் செய்வோம் நாளைக்கு? இது சாம்பார் காய், இதுவும் சாம்பார் காய். நீ எடுத்துருக்கல சாம்பார் காய் தான்மா. ஆமாம். ஐயா கோவக்காய் ஒன்று தான் பொரிக்கிற மாதிரி எடுத்துருக்குற. இது தண்டு பொரியல் வச்சுருவோமா? டைம் இருந்தால் வச்சிரு. இருக்கும் தண்டு பொரியல் நாளைக்கு. ஏன்னா இது வைக்க முடியாது. கீரை வாங்கியிருக்கலாம். பேச கீரை வந்து இங்கே நீங்கள் காலையில் போனால் வாங்கிட்டு வந்துருக்கீங்க. கீரை 2 கட்டு வாங்கினா சாம்பாரும் கீரையும் கூட வச்சுக்கலாம். இது சாம்பாருங்க. 2 சாம்பார் பொரியல். ஓகேவா? முடிஞ்சு. பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
ஸ்நாக்ஸ். உங்கள் ஊர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் விலை கம்மியாயிருச்சு அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாப்பாவுக்கு வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு தோட்டத்திலே இருக்கவங்க சொல்லக்கூடாது கம்மியாயிடுச்சு. ஆமாம், தோட்டத்தில் இருக்கிறவங்க சொல்லக்கூடாது கம்மியாயிருச்சு. ஸ்நாக்ஸ் அப்பவும் போல் வாங்கியாச்சு. எவ்வளோ வந்துச்சு? 150. எவ்வளோ வந்துச்சு? 310 ரூபா. 310 ரூபாயா? ஸ்நாக்ஸு. ஆமாம், இந்த பிள்ளை இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா இது வேணும்ன்றுச்சு. அது நீ காக்கில் வாங்கிட்ட ஜூஸ் பண்ணி. ரேட் அதிகம். சரிப்பா, நான் இதை சாப்பிடணும். சரி, எனக்கு இது ஒன்று சாப்பிடணும் போல இருந்தேன். அது எல்லாம் கலந்து வாங்க முறையே எடுத்து. இதுதான், இது மட்டும்தான் வேணும்னா இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸில் போட்டு. அது எவ்வளோ ஜூஸ் பெரிய? அது ஒன்று தான் ரேட்டு கூடயா? ஒன்று தான் ரேட்டு கூட. அதுவும் இந்த இது 90 ரூபா. அதான் நான் பார்த்தேன். என்னடா இதுக்கா 310 ரூபா இருந்துச்சுன்னு பார்த்தேன். சரி சாமி, இது எதுக்கு இப்போ நான் இதை இது பண்ணேன்னா கவர் வேணும் எனக்கு. அதுக்கு இருந்தா இது உன்னோட எப்பவும் போல் எடுத்து உள்ள வச்சுக்கோ. தாங்க அந்த பாக்ஸ் எடுத்து உள்ள எல்லாம் பாக்ஸ் 4 அதில் அந்த உருண்டை இருக்குல்ல, தூக்கி வெளியில் இருந்துச்சு சாமி. ஆமாம், அந்த சீடை எடுத்து டஸ்ட்பினில் போட. அது வாங்கி 10 நாளாக போச்சு. திங்க இல்லைம்மா கூட எடுத்து வைக்க முடியாது. பெரிய பெரிய காய் மட்டும்தான் எடுத்து வைக்க முடியாது. பிஸ்கெட் எல்லாம் எடுத்து போடாத தங்கம். பிஸ்கெட் இல்ல, அந்த உருண்டை இருந்துச்சுல அதை மட்டும் போடு. அதை மட்டும் போட போதும். அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கு. ஓகே ஓகே, அவ்வளோதாங்க. வாங்கிட்டு வந்த சின்ன நைட்டு டின்னர் என்னன்னு பார்க்கலாம். ஆமாம், நான் ஜூஸ் போடுறேம்மா. ஜூஸ் ரெடி பண்ணியாச்சு. நாங்க மேடம் போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெளி இட்லி ஊற்றி இருக்குது. இட்லியும் புளிச்சட்னி ரெண்டும் ரெடி. மாவு இருக்குது. இட்லி ஊற்றி சாப்பிட்டு வேணா மாவு ஊற்றி கொஞ்சம் தோசை ஊற்றிக்கலாம். பெரிய செஞ்ச பருப்பு சாப்பாடு, பருப்பே இல்லாத சாப்பாடு இருக்குது கொஞ்சோண்டு. நான் டிவி பார்க்குறதுக்குன்னு டைம் ஒதுக்கி கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து 1.5 மணி நேரமாக ஜீ தமிழ் பார்த்துட்டு இருக்கிறோம். விஜயோட ஆடியோ லான்ச்சு. இந்த இடத்த விட்டு நகராமல் காய் வெட்டுறோம். 1.5 மணி நேரமாக வெட்டுறோம். 1.5 மணி நேரமாக நாங்கள் பார்த்துக்கிட்டு உட்காந்து அவர் பேசுகிறது வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல டிவி முன்னாடி உட்காந்து இல்லையா பிரியா? அதனால என்னோட ஃபேவரட் சீரியல் பார்த்தீங்கன்னா சிறகடிக்க ஆசை. சிறகடிக்க ஆசை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேவரெட்டு. அதுக்கு மட்டும்தான் வந்து உட்காருவேன். இப்போ ரீசெண்டாக என்னமோ எனக்கு டிவி பார்க்குற அந்த மைண்ட் செட்டே வரமாட்டேங்குது. டிவி பார்க்குறதுக்கே உட்காருண்ணா பார்ப்போம்னா கடைசி அந்த 9 சீரியல் மட்டும்தான். ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருந்தாலும் பார்க்க முடியாது. ஏதோ ஒரு வேலை செல்லில் நிறைய வேலைக்கு போயிட்டு டைமே இருக்காது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் போகுதா? ஆமாம், உட்காந்த இடத்துல இந்த காயெல்லாம் வெட்டி வச்சு இது கட் பண்ணி வச்சாச்சு. இது வந்து மோர் அடிச்சு இது உள்ள போட்டோம்னா சேஞ்ச் ஆகாம இருக்கும் கலர். அதனால வந்து இப்போ உடனே நீங்க என்ன பண்ணீங்க? வாழைத்தண்டை கட் பண்ண கட் பண்ண இல்லை தண்ணியிலே விடலாம். தண்ணியிலே விட்டுறலாம். அப்படியும் போல இல்லை லைட்டாக உப்பு போட்டு வந்தோம்னா அழைச்சி வச்சிடலாம். எதனால வந்து இப்பயே பண்றேன் அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சு வேகமா இதை வந்து என்னால் பண்ண முடியாது. கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி செஞ்சு வச்சுட்டா டக்குனு வந்து நான் கட் பண்ணி வச்சுன்னா காலையில் எந்திரிச்சு 8 மணிக்கு எந்திரிச்சனாலும் 1/2 மணி நேரத்தில் வேலையை முடிச்சிடுவேன். என்கிட்ட இருக்கிற ஒரே ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, சாம்பார், சாப்பாடு, ரசம், பொரியல் சலிக்காமல் செஞ்சிருவேன். 1/2 மணி நேரத்தில் செஞ்சிருவேன். மயக்கம் இல்லாமல் இருந்ததுனாலும் சரி, இருந்ததுனாலும் சரி. பாப்பாலாம் வயிற்றுல இருக்கையில 1 மணி நேரம் ஏமா காய் சாப்பாடு குழம்பு இல்லாமல் போகவே மாட்டோம். குழம்பு ஆனால் அப்போ நல்லா ஆக்டிவாக தான் இருந்து. அப்புறம் இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ரொம்ப கம்மியாக இருக்குது. என்னாலேயே அது வந்து இன்னும் அக்செப்ட் பண்ண முடியலையா, என் உடம்பை இன்னும் அதை அக்செப்ட் பண்ணிக்கலையா என்னன்னு தெரியல. ரொம்ப சோர்வாகவே இருக்குது. சரி பார்ப்போம், ஒரு நிலைமை என்ன எப்படி போகுதுன்னு பார்ப்போம். விஜய் பார்க்குற வரைக்கும் உட்காந்தே இருப்போம். ஆமாம், இன்னைக்கு லைவ் வேறு போட டைம் ஆயிடுச்சு. 9 ஆயிடுச்சு. போடணும். சாப்பிட்றலாமா? பார்த்தீங்கன்னா தோசை, பாப்பாவுக்கு தோசை வேணும்ட்டா. அதனால் 2 பேத்துக்கு கொஞ்சம் தோசை ஊற்றி கொடுத்துட்டு நம்ம இட்லி இருக்குது, இட்லி சாப்பிட்டுக்கலாம். சட்னி ரெடியாக இருக்குது.
கடைசியில் எதுக்காக 2 மணி நேரமாக உட்காந்துருந்தோமோ அந்த ஒரு இதுவும் வந்துச்சு. விஜய் சார் வந்து பேசினாங்க. ஃபுல்லாக கேட்டுட்டு அவரோட டான்ஸும் பார்த்துட்டு நம்ம தூங்குறதுக்கு போயாச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகேங்க, இந்த விலாகை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.